நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு ஆக்டரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள். வெறும் ஆக்டர் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், சிங்கர், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவங்களுக்கும் சைந்தவி அவர்களுக்கும் கல்யாணம் ஆகி அப்புறம் டிவோர்ஸ் ஆகி இப்ப மறுபடியும் குழந்தைக்காக அவங்க வந்து ஒன்றாக சேர வாய்ப்பு இருக்கு, ஒரே வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து செய்திகள் வந்து படிச்சோம். இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இவங்க லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதாவது தன்னுடைய தாயின் இறுதி சடங்குக்கு காசு வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தப்ப இவங்க 20,000 பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. சோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் சமூக ஆர்வலர்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், மற்றபடி சமூகத்துல ஏதாவது அவலங்கள் ஏதாவது நடக்கும்போது ஆளா வந்து குரல் கொடுப்பாங்க. நடிகர் சித்தார்த் அவங்களும் சரி, நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர்களும் சரி, பயங்கரமா வந்து அவங்க குரல் கொடுப்பாங்க. ஆளா நடிகர்ல இருந்து அந்த ஆக்டர்ஸ் சினி ஃபீல்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆளா வர்றது இவங்களா தான் இருப்பாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வெளியில தெரியலனா கூட இப்ப அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் குமார் அவங்க செய்யற ஹெல்ப் கூட மேக்சிமம் யாருக்குமே தெரியாது, வெளியிலேயே வராது. அதே மாதிரிதான் ஜிவி பிரகாஷ் அவர்களும் செய்த உதவி மேக்சிமம் யாருக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு இவங்க வந்து சான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்தோம். மியூசிக் டைரக்டரா இவருடைய எல்லா சாங்குமே வந்து ரசிக்கும்படியா இருக்கும். இவர் ஓன் வாய்ஸ்ல பாடின அந்த சாங்லாம் ஃபுல்லாவே மெஸ்மரைசிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ ஒருத்தவங்க தன்னுடைய தாயின் இறுதி சடங்குக்கு 20,000 வேணும் அப்படின்னு கேட்டப்ப இவர் வந்து அனுப்புனாரு. சோ சமூக ஆர்வலர் மட்டும் இல்லாம ஆக்டர், சிங்கர் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறாங்க. ஒரு தாய்க்காக இவங்க பணம் கேட்கும் போது இவர் கொடுத்திருக்காரு. என்ன மனுஷன்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமா பெருமையா பேசியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இது வந்து ஃபேக் நியூஸ், அது மாதிரிலாம் இவர் அனுப்பல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இருந்தாலும் இவர் மேல வந்து எந்த ஒரு களங்கமும் எல்லாம் வரல. பரவாயில்ல, இவ்வளவு ஹெல்ப் வந்து அவர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லாம இருப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது இப்ப ஒருத்தவங்க காயத்ரி மகாலட்சுமி அப்படின்றவங்க அவங்களுடைய ஆபரேஷனுக்காக பணம் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் அதுல ஆட் பண்ணிருக்கிறாங்க. சோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவங்களுக்கு 50,000 அனுப்பிட்டு இது வந்து உங்களுக்கு அவசர தேவைன்னு நினைக்கிறேன், இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும், சோ நான் வந்து 50,000 அனுப்பியிருக்கேன், இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. காயத்ரி மகாலட்சுமி அவங்களுக்கு போனிக்ஸ் ட்வீட்ஸ் அப்படின்ற ஐடியில இருந்து தான் அவங்க வந்து இந்த ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இன்னும் 12 ஹவர்ஸ்ல ஆபரேஷன் நடக்க இருக்கு, எனக்கு 1 lakh ஆவது மினிமம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தப்ப இது நிஜமான உதவின்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு இது கண்டிப்பா தேவைன்னு நான் நினைக்கிறதுனால இந்த 50,000 பணத்தை நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. சோ இதுக்கு முன்னால ஒரு தாயினுடைய இறுதி சடங்குக்கு 20,000 வேணும்னு கேட்டப்ப அவங்க அனுப்பியிருந்தது வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி வந்தப்ப இப்ப இவங்க அனுப்பியிருக்கிறது ஜிவி பிரகாஷே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை போட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற காயத்ரி மகாலட்சுமி அப்படின்ற பேரோட. சோ இது வந்து பொய் கிடையாது, இது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ரசிகர்கள் கேட்கிற கேள்விக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் பொறுமையா பதில் சொல்லுவாங்க. மத்தவங்க மாதிரி எல்லாம் ஈகோ காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அடுத்த படம் என்ன, அடுத்த அப்டேட் என்ன, அவங்க யார் கூட ஒர்க் பண்ண போறாங்க, மியூசிக் டைரக்டரா எந்த படம் பண்ண போறாங்க, ஹீரோவா எந்த படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டீடைல்ஸ் அவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பெரிதாக இப்ப ரீசெண்டா எந்த படமும் கை கொடுக்கல அப்படின்னா கூட இவங்களுடைய சாங்ஸ்க்கே வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப எப்படி ராஜா சாருக்கு ஃபேன் இருக்காங்க, ஏஆர் ரகுமான் சாருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அனிருத் அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, தனித்தனியா ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் இவங்களுடைய வாய்ஸ்க்கும் இவங்களுடைய அந்த மியூசிக்குமே வந்து தனி ஃபேன்ஸ் அதிகமாவே இருக்கிறாங்க. ஹீரோவா இவரை ரசிக்கிறதை விட இவரை வந்து ஒரு சிங்கரா ரசிக்கிறாங்க, அதை விட அதிகமா இவரை ஒரு இசையமைப்பாளரா மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம வந்து சொல்லணும். அதுவும் இவங்களும் இவங்களுடைய மனைவி சைந்தவி இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டு எல்லாமே கண்டிப்பா எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயுமே அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 சாங்ஸ் ஆகுது இவங்களுடைய சாங்ஸ் இருக்கும். அவங்க அப்படியே ஒரு அழகான அந்த வாய்ஸ்ல பாடுறதும், இவங்க இப்படி இருந்துகிட்டு இப்படி ஒரு வாய்ஸ் இவங்க உடம்புல இருந்து வருதா, அந்த கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுக்கு ஆப்டா இருப்பாங்க ஜிவி பிரகாஷ் அவர்கள். நடிக்கவும் செஞ்சுப்பாங்க, மியூசிக்கும் போட்டுப்பாங்க, பாட்டும் பாடிப்பாங்க.
இது இல்லாம திரைப்படங்கள் கதைகளும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய படம் எதுவும் பெருசா வந்து பேசப்படல. ஆனாலும் இவங்க கைவசம் நிறைய படங்கள் வந்து இருக்குதுன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி இவங்க டிவோர்ஸ் ஆனப்ப இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா திரையுலகத்துல இப்ப சூர்யா ஜோதிகா அவங்கள மாதிரி, அஜித் ஷாலினி அவங்கள மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணி அழகா வாழ்றாங்க இல்லையா, ஒரு பொண்ணு ஒரு பையன் இது மாதிரி பெத்துக்கிட்டு லைஃப அழகா ரன் பண்றாங்க இல்லையா. சோ நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எங்க ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஜோடி அப்படின்னா கண்டிப்பா சூர்யா ஜோ, அதற்கு அடுத்ததாக அஜித் ஷாலினி, இவங்களுடைய வரிசையில கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அவங்களுடைய கேரக்டர் எப்படியோ, குணாதிசயங்கள் எப்படியோ, அதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய சாங், அவங்களுடைய வாய்ஸ், அவங்களுடைய மியூசிக், இதுக்காகவே நம்ம வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸா இருப்போம் இல்லையா. சோ நீங்க வந்து சேர்ந்து வாழணும், ஏன் பிரியுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரசிகர்கள் கவலைப்பட்டாங்க. விவாகரத்து அந்த டிவோர்ஸ் கேஸ் அந்த நடந்துட்டு இருக்க டைம்ல கூட இப்ப கூட டைம் இருக்கு, உங்களுக்கு குழந்தை இருக்கு, குழந்தைக்காகனாலும் நீங்க வந்து ஒண்ணு சேருங்க அப்படின்னாங்க. ஆனா ஜிவி பிரகாஷ் பொறுமையா அவங்க ரசிகர்களுக்கு பதில் சொன்னாங்க. இல்ல, குடும்ப சூழ்நிலைக்காக தான் நான் வந்து பிரிஞ்சு இருக்கிறேன், ஆனாலும் குழந்தைய நான் வந்து பார்த்துப்பேன், எனக்கா இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், நல்ல ஃப்ரெண்டா தான் நாங்க இருப்போம். இந்த திருமண வாழ்க்கையில தான் எங்களுக்கு வந்து மனசு ஒத்து போகல, சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்கு, ஆனாலும் எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு நல்ல நண்பர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு மேடையில பிறை தேடும் இறைவிலே சாங், மயக்கம் என்ன படத்துல ஒரு ஐகானிக் சாங்னே சொல்லலாம். சைந்தவி மேம் அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் இவங்க பாடின பாட்டு முக்காவாசி ஐகானிக் சாங்கா தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா பிறை தேடும் இரவிலே எதை தேடி அலைகிறாய் அப்படின்ற அந்த சாங் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் அவ்வளவு அழகா ரசிக்க கூடியதாக இருக்கும். கேட்கும் போதே நம்ம வந்து உருகிடுவோம். அப்படி வந்து அப்படியே மெலோடியா ஸ்லோவா சூப்பராவா இருக்கும் அந்த சாங். சோ டிவோர்ஸ்க்கான அப்புறமும் கூட ஒரு ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேரும் இந்த பாட்டை வந்து பாடியிருந்தாங்க. சைந்தவி மேம் அவங்க பல்லவி முடிச்ச உடனே, சரணம் முடிச்ச உடனே ஜிவி பிரகாஷ் சார் என் ஆணி வேர் நீயடி, என் ஆயுள் ரேகை நீயடி அப்படின்ற லைன் வந்து அவங்க மியூசிக் போட்டுக்கிட்டே பாடுவாங்க. சோ அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரியல் லைஃப்லயுமே அவங்க பாடுற மாதிரி இருந்துச்சு. இவங்க மறுபடியும் சேர்ந்து வாழணும், இவங்க மறுபடியும் கணவன் மனைவியா இருக்கணும், டிவோர்ஸ் அவங்க கேன்சல் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம மௌன ராகம் படம் வந்து கண்டிப்பா பார்த்திருப்போம். அதுல வந்து என்ன கான்செப்ட், ஒரு மஞ்ச கயிறு ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துறாது, ஒரு டிவோர்ஸ் பேப்பர் ரெண்டு பேரையும் பிரிச்சிடாது. இதுதான் அந்த படத்துடைய கான்செப்டா இருக்கும். சோ டிவோர்ஸ் பேப்பர் அப்படின்றது கோர்ட்டுக்கு தானே தவிர மனசுக்கு கிடையாது. அதை கிழிச்சு போட்டுட்டு நீங்க வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு ஒன்னா வாழுங்க, நீங்க ஒன்னா பேரா இருங்க, எங்களுக்கு இன்னும் நிறைய சாங்ஸ் இதே மாதிரி கிடைக்கும், நீங்க மறுபடியும் மனசு ஒத்து வாழுங்க, குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கதானே செய்யும்ன்ற மாதிரி ரசிகர்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அள்ளி தெரிச்சு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க வந்து கேட்கல. இப்ப ஃபைனலா அவங்க என்ன பண்றாங்க, குழந்தைக்காக ஒரே வீட்டுல நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அழகா இருக்கிறாங்க. அந்த குழந்தையும் அவ்வளவு அழகா கியூட்டா அவங்க அப்பா அம்மா மேல அவ்வளவு பாசமா இருக்கு. ஆனா சைந்தவி மேம் ரீசெண்டா நம்ம நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்து பார்த்திருக்கோம். ஜி தமிழ்ல எல்லாம் சரிகமப்ப அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க வந்து ஜட்ஜா இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க பாடுறதுமே அவங்க அவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. அவங்க சொல்ற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஆசையா இருக்கு. இந்த குழந்தைக்கு இவங்க என்ன கமெண்ட் சொல்லுவாங்க, என்ன மாதிரி இவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி ஃபைனல் அந்த ஃபினாலே நடக்கும் இல்லையா, அதுல இவங்க எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு, இந்த குழந்தை அடுத்த ஸ்டெப் போகணும், மேல வரணும், இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், வின்னர் ஆகணும், ரன்னர் ஆகணும்னா இவங்க கொடுக்குற அந்த ஜட்ஜஸ் கொடுக்குற அந்த கமெண்ட் தான் அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜிட்டி கொடுத்து இன்னும் என்டுவா அவங்களை வந்து பாட வைக்கும். ஸோ அது எல்லாமே சைந்தவி மேம் கரெக்டா செய்வாங்க. யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த ஷோல பார்த்திருக்கோம். எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி ரொம்பவே அவங்க நல்லாவே பாடலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா முயற்சி பண்றா கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா பாடுனா அவங்க குழந்தையே அவங்களுடைய பெண்ணே வந்து பாட்டு பாடுன மாதிரி உருவி முத்தம் கொடுத்து அப்படி அழகா அந்த அன்பு வந்து பகிர்ந்துப்பாங்க. சோ இவ்வளோ சாஃப்ட் கேரக்டர், இவ்வளோ இதா இருக்கிறாங்களே, இவங்க மறுபடியும் சேர்ந்து வாழணும், இதே மாதிரி இவங்க நிறைய சாங்ஸ் கொடுக்கணும். ஜிவி பிரகாஷ் சார் அவங்க வந்து மியூசிக் போடணும், சைந்தவி மேம் பாடணும், கூட ஜென்ஸ் வாய்ஸ்ல ஜிவி சார் கண்டிப்பா வந்து பாடணும். எங்களுக்கு இன்னும் இது மாதிரி பாடல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்க பாடல்கள் முக்காவாசி வந்து கேட்கிற மாதிரியே இல்ல, வைப் பண்ற மாதிரிதான் இருக்கு. ஃபுல்லாவே வந்து மியூசிக் போட்டு சோக பாட்டுல கூட அழுக வர மாட்டேங்குது, சோக பாட்டு கூட குத்து டான்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதனால எல்லாருமே பழைய பாட்டை விரும்புறாங்க. சோ அது மாதிரி நீங்க ஒரு மெலோடியா உங்களுடைய அந்த வாய்ஸ்ல பாட்டு நீங்க பாடி கொடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆசையா வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ ஜிவி
ஜிவி பிரகாஷ் அவங்களும் ஒரு சமூகத்துல என்ன நடந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல அவங்க முதல் ஆளா வந்து கேள்வி கேட்பாங்க. அது சினி ஃபீல்ட்ல நடந்தாலும் சரி, இல்ல பொதுமக்கள்கிட்ட நடந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து இது தப்பு, இது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியல்ல கூட இந்த இந்தி திணிப்பு, இது மாதிரி அரசியல் போராட்டங்கள் நம்ம முன்னெடுக்க போறோம், இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னா கூட அந்த இடத்துலயும் அவங்க வந்து ட்வீட் போட்டு அவங்களுடைய மெசேஜ், அவங்களுடைய எதிர்ப்பை அந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி யாராவது நல்லது பண்ணியிருந்தாங்க, இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, வேலைக்கு போவாங்க, டஸ்ட்பின்ல வந்து 45 சவரன் தங்கம்லாம் கிடக்கும், அதை எடுத்து போலீஸ்ல எல்லாம் கொடுத்து ஃபேமஸ் ஆவாங்க இல்லையா. சோ அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இவர் வந்து கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதிகமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க ஒரு லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல லாக்கர்ல இருக்கிற தங்கத்தை விட குப்பை தொட்டில தான் அதிகமா தங்கம் கிடந்துச்சு. அந்த ஒரு 1 month 2 month ஃபுல்லாவே எங்க பார்த்தாலும் தூய்மை பணியாளர்களுக்கு கிடைத்த நகை போலீஸ்டம் ஒப்படைச்சிட்டாங்க, கிடைத்த நற்பெயர், கிடைத்த வெகுமதி அப்படின்ற மாதிரி லலிதா ஜுவல்லரி ஓனர் அவங்க கூப்பிட்டு பாராட்டினாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூப்பிட்டு பாராட்டினாங்க, முதலமைச்சர் கூப்பிட்டு பாராட்டினாங்க. அந்த சீரீஸ்ல இவங்களும் வந்து அந்த மாதிரிலாம் நல்லது செய்யறவங்கள கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு இவங்க வந்து சான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க இந்த ட்வீட் பார்த்துட்டு 50,000 வந்து இன்ஸ்டன்டா அவங்களுக்கு பணம் அனுப்பி, இது நிஜமான தேவைதான் உங்களுக்கு, இது கண்டிப்பா இப்போதைக்கு தேவை, அதை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன், இந்த பணத்தை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கு. உங்களுக்கும் ஜிவி பிரகாஷ் பிடிக்கும் அப்படின்னா அவர் நடிச்ச படத்துல எந்த படம் பிடிக்கும்னு கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க. அது மட்டுமே இல்லாம ஜிவி பிரகாஷ் சார், சைந்தவி மேம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாடல்கள் இருக்கு இல்லையா, சோ அந்த பாட்டுல உங்களுடைய மனம் கவர்ந்த பாடல் என்ன அப்படின்றத கண்டிப்பா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.